தேவதாசிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு ஒரு உருவமும் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். தேவதாசிகள் அப்படின்றவங்க ரொம்ப கீழ்த்தரமானவங்க, ரொம்ப மட்டமானவங்க அப்படின்ற மாதிரி நமக்கு நினைப்பு வர அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறது, நம்ம சுற்றி இருக்கவங்க, நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அதை பற்றி சொன்னவங்க, இவங்க எல்லாருமே வந்து அதை பற்றி ரொம்ப மட்டமான ஒரு விஷயமா வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க மேலே தப்பில்லை, அவங்களுக்கு அவங்க முன்னோர்கள் சொன்னது அந்த மாதிரி. ஸோ இது அப்படியே வழி வழியாக வந்து இப்போ வந்து தேவதாசிகள் அப்படின்னாவே இவங்களை பற்றின ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் இருக்கே தவிர அவங்களோட வரலாறு என்ன, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, யாரு எதுக்காக அவங்க அந்த பேர் எடுத்தாங்க, அவங்களோட சூழ்நிலை எப்படி ரொம்ப மோசமாச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேவதாசிகள் அப்படிங்கிறவங்க யாருன்னா தேவர அடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுளுக்காக அவங்களோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது கோவிலில் வந்து அவங்க இருப்பாங்க. அதாவது தேவதாசிகள் அப்படின்னா யாருன்னா அந்த ஒரு கிராமம் இருக்குன்னா எல்லா இடத்துலையும் இருந்தது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்தில் கோவில்கள் வந்து இருக்கும். அந்த கோவில்கள் இறைப்பணிக்காக அவங்கள அர்ப்பணிச்சுக்கிட்டவங்கள தான் தேவதாசிகள் அப்படின்வாங்க. ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்க மூத்த மகளை, அவங்களோட மூத்த மகளை வந்து ஒரு தேவர் அடியாராக இறைப்பணிக்கு வந்து ஒரு குடும்பம் வந்து அர்ப்பணிக்கும். ஸோ அந்த தேவர் அடியார்கள் வந்து வீட்டுக்கு வந்து வரமாட்டாங்க, அவங்க கோவில்லையே தான் இருப்பாங்க. அங்கே இருக்கிறத சாப்பிட்டுட்டு முழுக்க முழுக்க அந்த கடவுள் திருப்பணிக்கே வந்து ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஸோ நிறைய ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம், பரதம், அதுக்கப்புறம் சங்கீதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்காக நிறைய பேர் அவங்களுக்கு வந்து பரிசு கொடுப்பாங்க. இந்த பரிசுகள் எல்லாம் அவங்க வந்து கோவில் திருப்பணிக்கே வந்து அர்ப்பணிச்சாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க இருந்த கிராமத்தில் இந்த தூர் வர்றது, அதுக்கப்புறம் இந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச பரிசு பொருளை வச்சு அவங்க வந்து நிறைய வந்து நல்லது பண்ணாங்க. தேவதாசிகள் நல்ல மாதிரி பெருமையாக வாழ்ந்த காலத்துலேயும் சில குளறுபடிகள் இருந்தது. அது என்ன அப்படின்னா, சில பணக்கார குடும்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களோட மகளை இந்த மாதிரி இறைப்பணிக்கு, அதாவது தேவரடியாராக அனுப்ப விருப்பம் இருக்காது அவங்களோட மூத்த மகளை. ஆனால் இந்த மாதிரி தேவரடியாராக இருக்க குடும்பங்களுக்குன்னு நிறைய மரியாதை, நிறைய பெருமைகள் வந்து இருந்தது. ரொம்ப மதிப்பு மரியாதை இருந்தது. அந்த மதிப்பு மரியாதை அவங்களுக்கு வேணும். ஆனால் வந்து அவங்களோட மகளை வந்து தேவரடியாராக அனுப்ப அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஒரு ஏழை பெண்ணை, அதாவது ஒரு ஏழையான ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய காசு கொடுத்து இந்த மாதிரி அங்கேருந்து ஒரு பொண்ணை வாங்கி அந்த பொண்ணு வந்து இவங்க குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இறைப்பணிக்காக தேவரடியாராக அனுப்புவாங்க. இந்த இறைவன் அடியார்கள்னு சொல்லப்படுற இந்த தேவதாசிகள் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட சடலத்துக்கு சாமிக்கு போத்தின அந்த சேலையை தான், அந்த சாமிக்கு போத்தின துணியை தான் இவங்களுக்கு போத்தி அந்த கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி அவங்கள அந்த சடலத்தை இறக்கி வச்சு அதுக்கு மரியாதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் மயானத்துக்கே கொண்டு போவாங்களாம். அது மட்டும் இல்லை, அந்த பிணத்துக்கு வந்து, அதாவது இந்த தேவரடியார்கள் இறந்து போன அந்த சடலத்துக்கு வந்து கொல்லி போடணும் அப்படின்னா அந்த நெருப்பை கூட கோவில் நெருப்பில் தான், அந்த கோவில் நெருப்பை கொண்டு வந்து அந்த நெருப்பில் தான் வந்து கொல்லி போடுவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை, அந்த அளவுக்கு ஒரு தெய்வீகமானவங்களா இருந்தாங்க. ஆனால் எப்படி வந்து இவங்க இந்த நிலைமைக்கு வந்தாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அப்புறம், பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்மளோட பாரம்பரியம், பண்பாடு இதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ வந்து ஒரு பரதக்கலையை, ஒரு நாட்டியம் ஆடுறவங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ரீட் டான்ஸராக வந்து அவங்க பார்த்துட்டாங்க. ஒரு ஸ்ட்ரீட் டான்ஸர் அப்படின்ற அளவுக்கு அவங்க நினச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ஊர்லலாம் வந்து இந்த மாதிரி நாட்டியம் ஆடினாங்க, இந்த மாதிரி டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் டான்ஸர். சரியா? அதே மாதிரி இந்த தேவரடியார்கள் நாட்டியம் ஆடுறதுனால இந்த தேவரடியார்களோட அருமை பெருமை, நம்மளோட ஒரு பாரம்பரியம் தெரியாதனால இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரீட் டான்ஸர் அளவுக்கு இவங்களை ட்ரீட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த தேவரடியார்கள்னு ஆண்கள், பெண்கள், இந்த மாதிரி ஆடுறவங்க, பாடுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே வந்து இந்த தேவரடியார்கள் இந்த தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருந்தாங்க. ஒரு கோவிலோட ஆகம விதிப்படி அப்போல்லாம், ஒரு கோவிலோட இப்போவும் அதெல்லாம் இருக்குது, பட் இப்போ அந்த அளவுக்கு வந்து இந்த ஆடல் பாடல் விஷயங்கள்லாம் இல்லை. ஒரு கோவிலோட ஆகம விதிப்படி அந்த கோவிலில் பரதமும் சங்கீதமும் இருக்கணும், அதாவது ஆடல் பாடல் இருக்கணும். ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கலைகள் வந்து மாறும். பரதம், கதகளி, குச்சிப்புடி, இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து மாறும். ஆனால் ஒரு கோவிலோட ஆகம விதிப்படி அங்கே ஆடல் பாடல்கள் இருக்கணும். அது வெள்ளைக்காரங்க வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே மாறிடுச்சு. இந்த தேவரடியார்களை ரொம்ப கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. பகிரங்கமாக வந்து ஒரு ரெட் லைட் ஏரியா வந்து அவங்க வந்து பகிரங்கமாகவே நடத்தினாங்க. ஸோ இவங்களும் அதில் சேர்ந்த பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை கட்டி விட்டு, அதுக்கப்புறம் இவங்க சாமி முன்னாடி மட்டும் ஆடிட்டு இருந்த இவங்களை ராஜாவும் வந்து சாமிக்கு சமமானவங்க தான், ஒரு ராஜாவும் வந்து ஒரு கடவுளுக்கு சமமானவர் தான், அவர் முன்னாடி ஆட வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு பண்ணையார் முன்னாடி ஆட வச்சாங்க. அப்புறம் பணம் இருக்கவங்க எல்லாரும் முன்னாடி ஆட வச்சாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே தரம் தாழ்த்திட்டே வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இவங்க ரொம்ப பகிரங்கமாக நடத்தின ரெட் லைட் ஏரியானால நிறைய வந்து இந்த ஆல்கஹாலிக், அதுக்கப்புறம் இந்த புகையிலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப மோசமாகவே வந்து பகிரங்கமாக பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் நிறைய பேருக்கு நிறைய நோய்கள் வந்தது. இந்த நோய்களுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த தேவரடியார்கள் தான். ஸோ இவங்க வந்து தேவதாசிகள் தான் இந்த நோய்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பைத்தியம்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அனுப்ப ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய வந்து பிரச்சனை நடந்தது. நிறைய பேருக்கு இவங்கனால தான் நோய் வந்தது. நிறைய பேரை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பினாங்க. ஸோ அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினவங்க யாருமே வந்து திரும்பி வரல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்கலாம் எங்கே போனாங்கன்னு தெரியாது. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனாங்களான்னு தெரியாது. அவங்க யாருமே திரும்ப வந்து வரவே இல்லை. 1947 இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்தது. அதுக்கப்புறம் தேவதாசிகள் வந்து இல்லவே இல்லை. கடைசி தேவதாசி வந்து மகாராஷ்டிராவில் 2015 வந்து இறந்து போனாங்க. அவங்க தான் கடைசி தேவதாசின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலாம் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.